3-in-1 senior living apartment. 1. Senior citizen kana perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப்ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் வந்து அங்க போய் ஆய்வு பண்றாரு. அவர் ரியாக்டும் பண்றாங்க. இது வந்து ஸ்ரீலங்காவோட நிலம் தான், இடம் தான், தீவுன்றாங்க. அதாவது விஜயோட பேச்சுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்ற சீமான் அவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்காரு. அவருக்கு வந்து சும்மா இவங்கெல்லாம் ரியாக்ட் பண்ண தேவைன்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. சரி, உங்களுக்கு விஜயனுடைய தீவை தாவேக்கா எவ்வளவு கொடுத்துச்சு இது மாதிரிலாம் பேசுறதுக்கு? அந்த நிலத்தை பெற்று தருவதற்காக அவர்களுக்கு நடந்தது போர்க்குற்றம் தான் என்று அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக களத்தில் நின்று ஒவ்வொரு முறையும் இங்க 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 ஒரு பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்திய பங்கு இவர்களுக்கு இருக்கு. எதுவுமே பண்ணாம இவரை பேசிட்டாரு உடனே அது மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்றதுன்னா இதை விட ஒரு கோமாளித்தனமும் ஒரு கேலி கூத்தும் இருக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உலகம் இன்னைக்கு உள்ளங்கையில இருக்குங்க, ஸ்மார்ட் போன் இருக்கு. நாங்க என்ன பண்ணோம், இம்பாக்ட் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவர்கள் பிம்பப்படுத்திக் கொள்கிறார்கள், தன்மையப்படுத்திக் கொள்கிறார்கள், விளம்பரத்தை தங்களுக்கு தான் உரித்தானது அப்படின்னு அவங்க தேடிக்கிறாங்க. நாங்க அந்த மாதிரி கிளைம் பண்ணிக்கிறோமா? இது எங்களுடைய தொப்புள்குடி உறவுகளுடைய என்ன சொல்றது ஒரு மிகப்பெரிய வலி. அந்த வலியிலேருந்து பிறந்த கட்சி. இவரா ஒண்ணு கட்சியை தொடங்கல. சகோதரர் விஜய் அவர்கள் முதல்ல விற்பனை செய்தார் அப்படிங்கிறதே அதுல இருந்து எடுக்கக்கூடிய ஆப்போசிட் கருத்து. அவங்க 2 பேரும் அவங்களுடைய புகழை வைத்து இந்த மாதிரி லாபி பண்ணல. இன்னைக்கு அரசியல் படுத்தப்பட்ட இளைஞர்களை ஒன்று திரட்டி பொதுக்கூட்டங்களை வைத்து அவர்களுக்கு என்ன நிலைப்பாடு, ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் வைத்து இவர்கள் குறித்த புரிதல் என்ன, நிலைப்பாடு என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா அதை பாராட்டிட்டு போறது நாங்களா தான் இருப்போம். முதல்ல ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு காட்டுங்க, ஒரு எக்ஸாம்பிள் காட்டுங்க. நடுவில் வந்து திரு சீமான் அவர்கள் சபரீசனை சந்திச்சதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த பொய் செய்திகளுக்கு கத்திரிக்காய்க்கு காது முளைக்கிறது இதுக்கெல்லாம் எனக்கு வந்து பதில் தெரியாது. எனக்கு தெரியாது. அவர் சந்திச்சா என்ன, சந்திக்கலன்னு உங்களுக்கு என்ன? பாயிண்ட் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஃபாத்திமா ஃபர்ஹானா அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம்ண்ணா. கச்சத்தீவு பத்தி திரு சீமான் அவர்கள் பல இடத்துல பேசியிருக்காரு. ஆனா திரு விஜய் அவர்கள் மாநாட்டுல பேசின ஒரே ஒரு நாள் பேசினாரு. இலங்கை பிரசிடென்ட் வரைக்கும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, அவரும் போயிருக்காரு. அப்ப வந்து விஜயோட பேச்சுக்கும் திரு சீமான் அவர்கள் பேச்சுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல மேடம்? சீமான் அவர்கள் பேசிக்கிட்டே தான் இருப்பாரு. அவர் அளவுக்கு எங்களால 500 ரூபாய் கொடுக்க முடியாது ஈழத்துக்கு. அந்த அளவுக்கு பெருந்தன்மை எல்லாம் எங்களுக்கு கிடையாது. இந்த கேக்குற அவரோட நீங்க இந்த ஈழ சம்பந்த குறித்த பிரச்சனையில சம்பந்தப்பட்டு பேசுறீங்க. அங்க ரியாக்ட் ஆயிருக்கல மேடம். அபத்தத்திருச்சு. நான் எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது. அவர் பேசினதுக்கு தானே மேடம் ரியாக்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா நீங்க? என்னன்னு சொல்லுங்க. திரு விஜய் அவர்கள் மாநாட்டில் கேட்கிறாரு, கச்சத்தீவு வந்து மீட்கணும்னு ஒரு ஒன்றிய அரசுக்கு ஒரு வாய்மொழி கோரிக்கையா வைக்கிறாரு. உடனே ஒரு 5 நாள்லயே ஒரு வாரத்துல வந்து பிரசிடென்ட், ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் வந்து அங்க போய் ஆய்வு பண்றாரு. அவர் ரியாக்டும் பண்றாங்க. இது வந்து ஸ்ரீலங்காவோட நிலம் தான், இடம் தான், தீவுன்றாங்க. அதாவது விஜயோட பேச்சுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்ற சீமான் அவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்காரு. அவருக்கு வந்து சும்மா இவங்கெல்லாம் ரியாக்ட் பண்ண தேவைன்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. சரி, உங்களுக்கு விஜயனுடைய தீவை தாவேக்கா எவ்வளவு கொடுத்துச்சு இது மாதிரிலாம் பேசுறதுக்கு? அப்படிலாம் கிடையாது. அது அப்போ நாங்க வந்து காசு வாங்கிட்டு அவரை எதிர்த்து பேசுறோம். ஆனா நீங்க அவரை ஆதரிக்கிறீங்கன்னா காசு வாங்காம பேசுறீங்க அப்படிங்கறது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. மக்கள் கேக்குறாங்க. இது வந்து அவர்களுடைய தொண்டர்கள் பரப்பக்கூடிய விஷயம். எவ்வளவு ஆண்டுகளாக, நீண்ட ஆண்டுகளாக ஐயா நெடுமாறன் போன்றவர்கள், ஐயா வேல்முருகன் போன்றவர்கள், இன்னும் பலரும் வந்து ஐயா கொளத்தூர்மணி போன்றவர்கள் அவரோடு சேர்ந்து எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்றைக்கும் சரி இன்றைக்கு வரைக்கும் சரி ஐநாவுல பொது வாக்கெடுப்பு எடுக்கணும், ஈழத்தமிழர்களுக்கான அந்த நிலத்தை பெற்று தருவதற்காக அவர்களுக்கு நடந்தது போர்க்குற்றம் தான் என்று அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக களத்தில் நின்று ஒவ்வொரு முறையும் இங்க 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 ஒரு பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்திய பங்கு இவர்களுக்கு இருக்கு. எதுவுமே பண்ணாம இவரை பேசிட்டாரு உடனே அது மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்றதெல்லாம் இதை விட ஒரு கோமாளித்தனமும் ஒரு கேலி கூத்தும் இருக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கும் அங்க வந்து செம்மணியில இந்த மாதிரி மனித புதைக்குழிகள் இருக்கு அப்படிங்கறத அம்பலப்படுத்தி இங்க இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு அதை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. இம்பாக்ட்ங்கிற இது வந்து சர்வதேச ஊடகங்கள்ல தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எங்களுடைய தொப்புள்கொடியான உறவுகள் உலகம் முழுக்க பரவி வாழ்றாங்களே, அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வை செய்யறோங்கிறது தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உலகம் இன்னைக்கு உள்ளங்கையில இருக்குங்க, ஸ்மார்ட் போன் இருக்கு. நாங்க என்ன பண்ணோம், இம்பாக்ட் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவர்கள் பிம்பப்படுத்திக் கொள்கிறார்கள், தன்மையப்படுத்திக் கொள்கிறார்கள், விளம்பரத்தை தங்களுக்கு தான் உரித்தானது அப்படின்னு அவங்க தேடிக்கிறாங்க. நாங்க அந்த மாதிரி கிளைம் பண்ணிக்கிறோமா? இது எங்களுடைய தொப்புள்குடி உறவுகளுடைய என்ன சொல்றது ஒரு மிகப்பெரிய வலி. அந்த வலியிலேருந்து பிறந்த கட்சி. இவரா ஒண்ணு கட்சியை தொடங்கல.
இந்த கட்சிக்கு காலத்தின் கட்டாயமாக தள்ளப்பட்டிருக்கக்கூடிய தலைவர் தான் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். அதனால இந்த வலியை கொச்சைப்படுத்த மாதிரி நாங்க எந்த இடத்துலயும் நாங்க தான் இதுக்கு காரணம் கிளைம் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. இந்த மக்களுடைய வலிக்கான தீர்வை எட்டுவதற்காக களத்துல சமரசம் இல்லாம போராடுவோம், நிப்போம். அந்த மாதிரி நிப்பாங்களா? ஆனா ஒரு வாய்ஸ்க்கே வந்து அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லா இருக்கு. அதுக்காக நீங்க நினைச்சுக்கோங்க சகோதரர், உங்களுடைய எல்லா அதாவது உண்மை வாய்மையே வெல்லும்னு உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய தமிழ்நாட்டு கோட்டையில எழுதி வச்சிருக்குது. அந்த மாதிரி வாய்மை வெல்லும், வாய்மைதான் வெல்லும். யார் உண்மையாக உளப்பூர்வமாக இந்த மக்களுக்கும் இந்த சொந்தங்களுக்கு பின்னாடி நிக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியும், அனுபவிக்கிற ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் தெரியும்ல. அதே வாய்மையும் வெல்லுன்றதுதான் இன்னொருத்தவங்களும் விமர்சிக்கிறாங்க. ஏன்னா நேத்து வர திரு விஜய் ஆதரிச்ச திரு சீமான் அவர்கள் இன்னைக்கு வந்து வேற மாதிரி பேசுறாரு. ஏன் இவரே வந்து மாத்தி மாத்தி பேசுறாரு? அந்த வாய்மையே வெல்லுன்ற நீங்க சொன்னீங்கல்ல மேடம், அதுக்காக சொல்றேன். இன்னைக்கும் உறவு முறையில எங்களுக்கு எந்த சிக்கலுமே இல்லை. சகோதரர் விஜய் அவர்கள் தம்பினா தம்பிதான், அண்ணன்னா அண்ணன் தான். ஆனால் கொள்கை ரீதியாக விமர்சனம்னா யாருக்கும் அஞ்சுவதில்லை. அவர்களுடைய போக்கு நிலைப்பாடு தப்புனா தப்பு, அவ்வளவுதான். திரு விஜய் அவர்களை விமர்சிக்கலாம், ஓகே. ஆனா திரு அஜித் அவர்கள், நடிகர் திரு அஜித் அவர்களையோ திரு ரஜினிகாந்த் அவர்களையோ கம்பேர் பண்றதுக்கு என்ன மேடம் இங்க அவசியம் இருக்கு? அவங்களாம் வந்து அவங்களோட புகழை வந்து விற்பனை செய்யலன்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காருல்ல, இது எப்படி பாக்குறீங்க? அது விமர்சனம், கடுமையான விமர்சனம் என்னங்க என்னங்க சொல்றீங்க? அவங்க வந்து அவங்க புகழை வந்து விற்பனை பண்ணல. சகோதரர் ஐயா ரஜினிகாந்த் அவர்களும் தங்களுடைய புகழை விற்பனை செய்யவில்லை. திரு விஜய் எப்படி மேடம் விற்பனை செய்யறாரு? உண்மையான நிலைப்பாடு. திரு விஜய் அவர்கள் எங்க மேடம் விற்பனை செஞ்சாரு? உண்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, திரு விஜய் அவர்கள் எங்க விற்பனை செய்தாருன்ற கேள்வி வருது இல்ல மேடம். அவரு வராரு அரசியலுக்கு, யார் வேணாலும் அரசியல் நிக்கலாம் திரு சீமான் சொல்றாரு. அவர் எங்க மேடம் விற்பனை செஞ்சாரு ஒரு புகழை? சகோதரர் விஜய் அவர்கள் முதல்ல விற்பனை செய்தார் அப்படிங்கறதே அதுல இருந்து எடுக்கக்கூடிய ஆப்போசிட் கருத்து. அவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய புகழை வைத்து இந்த மாதிரி லாபி பண்ணல. இன்னைக்கு அரசியல் படுத்தப்பட்ட இளைஞர்களை ஒன்று திரட்டி பொதுக்கூட்டங்களை வைத்து அவர்களுக்கு என்ன நிலைப்பாடு, ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் வைத்து இவர்கள் குறித்த புரிதல் என்ன, நிலைப்பாடு என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா அதை பாராட்டிட்டு போறது நாங்களா தான் இருப்போம் முதல்ல. ஆனால் அதை விடுத்துட்டு சும்மா ரோட் ஷோ பண்றது, ஒரு நியூசன்ஸை கிரியேட் பண்றது, மக்களுக்கான பாதுகாப்பு சூழலை வந்து மொத்தமாக அழிக்கிறது, அவர்கள் எவ்வளோ இன்னல் படுறாங்க பாருங்க, ஒரு சிவிக் எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகுறாங்க பாருங்க. இப்ப இதெல்லாம் வரும்போது இதை சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப எவ்வளவு நெறிப்படுத்த வேண்டும் அவர்கள் அப்படிங்கிறது தான் இப்படி வந்து சொல்றாங்க. நீங்க ஒண்ணு சொன்னீங்க, அதாவது இன்னைக்கு தாவேக்கால ஆதரவா இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் படுத்தப்படலன்ட்டு. ஆனா இது ஒரு காலத்துல இன்னைக்கும் சில பேர் வந்து விமர்சிக்கிறாங்க. நாம் தமிழர்லயும் அதேதான் எப்படி இருந்து சொல்லுங்க. சின்ன பசங்க ஏதோ நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறாங்க. அதாவது திரு சீமான் அவர்களோட பேச்சை கேட்டு இந்த வயசுல அவங்களுக்கு நல்லா கேட்கற மாதிரி இருக்கு. அவங்க ஒரு 25 ஏஜ் கிராஸ் பண்ணிட்டா ஓகே நம்ம இந்த இவர் பேச்சு ஏதோ சரியில்லை, நம்ம வந்து வேற மாதிரிதான் போக வேண்டியதா இருக்குன்ற மாதிரி விமர்சனம் இருக்குல்ல மேடம், இது எப்படி பாக்குறீங்க? இப்ப எங்க நிலைப்பாட்டுல இருந்து நாங்க மாறி இருக்கோம். நீங்க வந்து மரம் வளருங்கன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு வளர்க்க வேணாம்னு சொல்றீங்களே, ஆடு மாடுகள் மேய்ப்பது அரசு பணி ஆக்கும்னு சொல்றீங்களே, இன்னைக்கு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே, இல்ல சுத்தமான காற்று, நல்ல கல்வி, எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு அப்படிலாம் சொன்னீங்களே, இன்னைக்கு அப்படிலாம் சொல்லலையே. இந்த மாதிரி கேள்விங்க, ஆக்கப்பூர்வமா கேள்வி கேளுங்க, நம்ம அதற்கு பதில் சொல்லலாம். இல்ல 25 வயசு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு காட்டுங்க, ஒரு எக்ஸாம்பிள் காட்டுங்க. கூட்டம் முடிந்த பிறகு எந்த ஒரு கட்சியிலையும் குப்பையை தூக்கி குப்பை தொட்டில போட்டுட்டு போற கூட்டத்தை எந்த அரசியல் கட்சியும் பண்ணதில்லை. இந்த அரசியல் வரலாற்றிலேயே 75 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சுதந்திரம் பெற்ற இந்தியாவுல எந்த ஒரு திராவிட கட்சியும் பண்ணாத ஒரு விஷயத்த, ஒழுக்க நெறிய, நாற்காலிகளை கூட திருப்பியும் இருந்த இடத்துல வைத்துட்டு பெரிய ஒரு வேலையை மற்றவங்களுக்கு கொடுக்காம எல்லாவற்றையும் இருந்த இடத்தை சுத்தமாக, பொது இடமா இருந்தா அந்த பொது இடத்தை திருப்பியும் அந்த காவல்துறைக்கு எந்த ஒரு இன்னலும் இல்லாம ஒழுக்க மக்கள் இராணுவம் போல ஒரு கட்சி ஒரு கூட்டத்தை நடத்த முடியும் அப்படின்னு நீங்க காமிச்சிருங்க. அது நாங்க தொடங்கிய 2010ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து காட்டுங்க, நாங்க எப்படி நெறித்தவரை இருந்திருக்கோம் அப்படின்னு நீங்க காட்டுங்க. சும்மா ஏதாவது அவதூறு பேசுவாங்க, போய் ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும், அதை கொண்டு வந்து கேள்வியா கேட்பீங்களா? இல்ல மேடம், நேற்று வரைக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க, அதாவது அரசியல் சினிமா விமர்சகர் திரு ப்ளூ சட்டை மாறன் கேள்விப்பட்டிருப்பீங்களா மேடம்? நேற்று வரைக்கும் அவர் விஜயை பத்தி கடுமையாக விமர்சிச்சவர் தான். ஆனா அவரே வந்து விஜய்க்கு ஆதரவா, அதாவது சீமான் பேசினதுக்கு ஆதரவா இவரே வந்து போட்டிருக்காரு மேடம், பாத்தீங்களா? நான் அந்த சினிமா ரிவ்யூஸ் எல்லாம் ஃபாலோ பண்றது இல்ல, ஆனால் அவர் சொல்றதுதான் உண்மை அப்படிங்கறது எப்படி நம்ப முடியும்? அப்படி சொல்லல. நேற்று வரை அவரும் விஜய் வந்து விமர்சிச்சவர் தான்.
ஆனா இன்னைக்கு அவரு சப்போர்ட்டா இறங்கிட்டாருல்ல. ஏன் நேற்று இரட்டை வந்தவங்க நிலைப்பாடு கொண்டவர்கள் குறித்து எனக்கு கருத்து இல்ல, எனக்கு அவர்கள் பத்தி பேசணும்ன்ற விருப்பமும் இல்ல. நீங்க இந்த நாங்க எங்களுடைய நிலைப்பாடு பத்தி நீங்க கேள்வி கேளுங்க, நான் இல்ல சொல்றேன். மேடம், நீங்க நாங்க அப்படி இருந்தோம், இரட்டை நீங்க இப்படி நிலைப்பாடுன்னு இருக்கீங்களே சொன்னோனே அப்படின்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். அதுக்கு பதில் சொல்றேன். இப்படி இருந்தீங்களே, நீங்க இப்படி இருக்கீங்களே அப்படின்னு கேள்வி கேளுங்க, ஸ்பெசிபிக்கா கேளுங்க, நான் சொல்றேன். இல்ல மேடம், நீங்க இந்த இரட்டை நிலைப்பாடுன்னு சொல்றீங்க பலருன்ட்டு. திரு சீமான் அவர்களே இரட்டை நிலைப்பாடுன்னு நாளைக்கு அவங்களும் உங்களை கேட்பாங்கல்ல. என்னன்னு சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நேத்து வர விஜய் ஆதரித்தவர் நிறைய வீடியோ இருக்குல்ல மேடம். இதைத்தானமா இல்ல, இல்ல, சொல்றேன். சொல்றேன். இல்ல, இதைத்தானே சொல்றேன். நாங்க தான் ஆதரிச்சோம், சகோதரர் விஜய் வரட்டும் அரசியலுக்கு, நாங்க தான் ஆதரிச்சோம். ஆனால் வந்ததுக்கு அப்புறம் கொள்கையை சொல்லட்டும் அன்னைக்கு சொன்னதைத்தான் இன்னைக்கும் சொல்றோம். கொள்கை அன்னைக்கு அறிவிக்கல, இன்னைக்கு அறிவிச்ச விஜயனுடைய கொள்கையில குழப்பம் இருக்கு, அது தவறுன்னு சொல்றோம். நடுவுல வந்து திரு சீமான் அவர்கள் சபரீசனை சந்திச்சதாவும் ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த பொய் செய்திகளுக்கு கத்திரிக்காய்க்கு காது முளைக்கிறது, அதை பாக்கலையா இதுக்கெல்லாம் மேடம்? எனக்கு வந்து பதில் தெரியாது. பாக்கலையா மேடம்? எனக்கு தெரியாது. அவர் சந்திச்சா என்ன, சந்திக்கலன்னா உங்களுக்கு என்ன? இல்ல. அதை குறித்து ஒரு தகவல் வந்திருக்கு. அது பொய் செய்திகளுக்கு அவதூறுகளுக்கு இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளுக்கு நாம பதில் சொல்லணும் தேவையில்லை. அது எனக்கு சுத்தமா அவசியம் ஏன்னா இல்லை. குறிப்பா வந்து திமுக தான் வந்து திரு சீமான் அவர்களுக்கு வந்து பல அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அது சபரீசன் மூலியமா போதுன்ற ஒரு தகவல் வேற வந்திருக்கு. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, உலகம் வந்து உருண்டை இல்ல தட்டை அப்படின்னு கூட இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பொய் செய்தி வந்தது. அதற்கு வந்து நம்ம வந்து ஆமா உலகம் தட்டை அப்படின்னு இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்க முடியுமா? அதுதான். அதனால பொய்யையும் அவதூறுகளையும் குழப்பங்களையும் நம்பணுங்கிற அவசியம் இல்லை. அதனால கிசுகிசுகள் எழுதப்படும், பொய்களும் அவதூறுகளும் கட்டவிழ்க்கப்படும். உண்மை என்னன்னு ஆய்வு செய்து உணர்வதுதான் சிறந்த பகுத்தறிவு அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணற்ற முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால ஆறறிவு படித்த நாம் கொஞ்சம் எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு அரசியல் தளத்துல பொதுவாக வைக்கக்கூடிய கொள்கைகளை முன்வைத்து யாரை தேர்வு செய்யணும் மக்கள் தீர்வு கொள்ளணும். இறுதியாக ஒரு கேள்வி மேடம், 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிருச்சு. நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? நாம் தமிழர் கட்சி எங்களுடைய பாதையில தெளிவான பயணத்துல நாங்க இருக்கோம். நடப்பு அரசியல் குறித்து நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் மேடம். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இது குறித்து டீட்டெயிலாக பேசலாம். நன்றி மேடம். நன்றி.